நான் சமதர்ம மக்கள் கட்சியின் சார்பில் அதனுடைய நிறுவன தலைவர் கவட்டையன்பட்டி முருகேசன். நாங்கள் 24ஆம் தேதி அம்மா சின்னம்மா அவர்கள் நம்ம பசுமொன்னில் கட்சி கொடி அறிமுகம் நடத்தும்போது நாங்கள் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசினாங்க. எங்களுடைய முழு ஆதரவு சின்னம்மா அவர்களுக்கு. அவர்கள் தான் வருகின்ற 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மாண்புமிகு சின்னம்மா தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. என்னுடைய பெயர் வி.ஏ. ஜார்ஜி, அகில இந்திய உழைப்பால் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர். அம்மாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அம்மாவுடைய சின்னம்மாவுடைய கொள்கை வலுவை வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அகில இந்திய உழைப்பால் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு முழு சுற்றுப்பணி செய்து தொகுதிகளெல்லாம் சுற்றுப்பணி செய்து எங்களுக்கு வெற்றி பெற அந்த அம்மாவில் முதலமைச்சர் ஆகுவதற்கு அரும் பாடுபட்டு கர்த்தருடன் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லா இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் தலித் மக்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் அம்மாவுக்காக ஆதரவு கொடுப்போம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். என் பேர் எஸ். குலோத்துங்கன். நான் தஞ்சாவூர் மாவட்டம். நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கழக அம்மா பேரவை துணை செயலாளராக இருந்தேன், ஒன்றிய செயலாளராக இருந்தேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றணும். அவங்களோட செயல்பாடு சரியில்லை. இணைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்க பிடிக்கல. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்தும் இன்னும் தமிழகத்திலிருந்தும் நிறைய பேர் இங்கே வர்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. 26 சட்டமன்ற எலெக்ஷனில் நாங்கள் அம்மா கை காட்டுற இடத்துல வெற்றி பெற செய்கிறதுக்கு எங்களோட முழு ஆதரவையும் தெரிவிப்போம். நான் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய கோவை மாவட்ட தலைவர். கோயம்புத்தூர் இன்னைக்கு சின்னம்மாவை பார்க்க வந்திருக்கேன். தீய சக்தி திமுகவையும் துரோக சக்திகளையும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் ஆரம்பித்த அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த கட்சியில் களப்பணியாற்றி புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவோம். துரோக சக்தியிடமிருந்தும் இந்த தமிழ் மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம். உயிருள்ளவரை சின்னம்மா அவர்களுக்காக நாங்கள் களப்பணியாற்றுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.